வந்ததுலேருந்து எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வர சொன்னேன். ஆமா, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல உங்களை பார்க்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சு, அதே நேரத்துல தயக்கமாவும் இருந்துச்சு. தயக்கமா? எதுக்கு? உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சவன் நானு. உங்க கூட எந்த மூஞ்சி வச்சுட்டு மறுபடியும் நான் பார்த்து பேச முடியும்? இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தான். எப்படிங்க உங்களால இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது? இப்படிதானே இருக்கணும். சங்கடப்படுற அளவுக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணலையே. நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆனா நான் உங்க மனசை நோகடிச்சு உங்களை உருக்கி உங்களை ரொம்ப வேதனைப்பட வச்சிருக்கேன். நிச்சயமா இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு காரணம் நீங்க மேகலா மேல வச்சிருந்த காதல். நீங்க வெளிப்படையா நேர்மையா சொன்னப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க உங்களை மிஸ் பண்ணிடணும்னு நான் வருத்தப்பட்டேனே தவிர நீங்க என்ன காயப்படுத்திட்டீங்கன்னோ இல்ல ஏமாத்திட்டீங்கன்னோ நான் நினைக்கவே இல்லை. நீங்க மேகலா மேல வச்சிருந்த காதலை என்கிட்ட சொன்னப்போ உங்க மேல இருந்த மரியாதை அதிகமாச்சே தவிர வேற எந்த வருத்தமும் இல்லை. இது வரைக்கும் உங்களை காயப்படுத்திட்டேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க. பாத்தீங்களா, ஜோசியர் சொன்னது சரியாதான் இருக்கு. ஜோசியம் எப்படியோ போட்டோம், நீங்க சந்தோஷப்படுறீங்களே அதுவே எனக்கு போதும். இத்தனை நாளா என் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அத்தனை பேர் மனசும் வேதனைப்படுற மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இனிமே இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? ஆனா உண்மையை சொல்லணும். சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே மேகலாவை மறந்துட்டீங்களா? எப்படிங்க அவளை மறக்க முடியும்? அது முடியவே முடியாது. புரியல. எப்படி அவங்கள மறக்காம என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வாழ்க்கைங்கிறது ஒரே நினைப்போட இருக்காது. மேகலாவோட நினைப்பு நான் சாகிற வரைக்கும் என் கூடவே வரும்னு தோணுது. ஆனா நீங்க எனக்கு மனைவி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான அன்பை கொடுத்து உங்களை சந்தோஷமா வச்சுப்பேங்க. தேங்க்ஸ். ஆனா நீங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். என்னோட அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக தாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எப்படி என்ன கரை சேர்த்துடுவீங்கன்னு தோணுது. ஆனா மேகலாவை நான் மறக்கணுங்கிறது நடக்காத காரியம். சரி, நாம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாரின் போயிடலாம். நான் ஏற்கனவே ஃபாரின்ல வேலை செஞ்சதுனால அங்கேயே போயிடலான்னு தோணுது. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன். எனக்கு ஓகே. தேங்க்ஸ். சக்தி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நீ என்ன பேசணும்? முதல்ல கையெடு. வீண் பிரச்சனை வேண்டாம். யார் பிரச்சனை பண்ணா? நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும். இந்த பாரு சக்தி, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா பின்னாடி நீ வருத்தப்படுவ. என்ன நீ சொல்லி நான் என்ன கேட்கணும்? இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அதை சொல்றதுக்கு நீ யாரு? நான் உங்ககிட்ட விவாதம் பண்றதுக்காக வரல. பிரச்சனை வேண்டாம்.
நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு வராத இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் கோர்ட்டுக்கு வராம இருந்தா உனக்கு நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஏன் உனக்கு நல்லது பண்ணணும்? என் மனசுல இருக்கிற கோவத்துக்கு எனக்கு சக்தி இருந்தா உனக்கு கெடுதல் மேல கெடுதல் பண்ணாலும் என் ஆத்திரமே குறையாது. ஏய், இனிமேல் வம்பு பண்ண வேண்டாம், இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்கி போயிடுன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏய், ஒதுங்குன்னு சொல்றதுக்கு நீ யாரு? டிராபிக் போலீஸா? ஏய், நானே டென்ஷன்ல இருக்கிற, என்ன நக்கல் பேச்சு பேசுறியா? அப்புறம் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க தான் அன்னைக்கு இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க. இப்ப எதுக்கு வில்லங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு நீ கூட தான் என் புருஷன் தேவல வெளியே வர வேணான்னு என்னமோ வீரப்பா பேசின. இப்ப எங்க போச்சு அந்த வீரம்? என்னது, நான் ஏன் விலங்கம் பண்றேன்னு கேக்குறியா? நீ என் தங்கச்சி கண்மணிக்கு பண்ண கொடுமைக்கு உனக்கு தண்டனை வாங்கி தர வேணா? நாங்க பேசாம இருந்துட்டோம்னா நீ பண்ணது சரின்னு ஆயிடும். அதனாலதான் இந்த கேஸ்ல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். வேண்டாம் சக்தி, வம்பு கிழக்காத, சமாதானமா போயிடுவோம். சீ, உனக்கு வெக்கமா இல்ல? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்ப சமாதானம் பேச வர? என்னையும் என் குடும்பத்தையும் எவ்வளவு கேவலமா வக்கரமா பேசினவ நீ மறுபடியும் வெக்க இல்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திவாகர் பையலோட ஓடி பண்ணுவ தானே? வெக்கத்தை பத்தி நீ பேசுறியா? நீ பண்ணது மட்டும் நியாயமா? அது என்னோட வாழ்க்கை. நான் எடுத்த முடிவு 100% நியாயமானது. நான் பண்ணது சரிதான். ஒருவேளை அது தப்பாவே இருந்தாலும் நீ என் குடும்பத்தை விட்டு விலகி போயிடணும். நீ அப்படி பண்ணியா? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கொஞ்சமாவா பாடுபடுத்தின? அணுவா சித்திரவதை பண்ணி அவளை வெளியே துரத்தி அனுப்பிச்சிட்ட. நீ என்ன பெரிய இவ மாதிரி 2வது கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் உனக்கு கேணச்சி இல்ல. நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதான் நியாயம். தேடி வந்து வெக்கம் இல்லாம என்கிட்ட பேசுறியே, தப்பு பண்றதுக்கு மட்டும் தைரியம் இருக்குல்ல? அதே மாதிரி தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் தயாரா இரு. ஓடி போ, பாத்துக்கிறேன். உன்னை எப்படி கோர்ட்டுக்கு வர விடாம பண்றதுன்னு எனக்கு தெரியும். டேய், நான் தான் பூபதி பேசுறேன். 6வது தெரு கேசரி நகர்ல இருக்கேன். உடனே ஆட்டோ எடுத்துட்டுங்க வா. கீர்த்தனா, என் பெல்ட் பாத்தியா? எனக்கு வேற வேலையில பாரு, வேணா நீயே தேடிக்கோ. உன்னை போய் கேட்டேன் பாரு. என்ன தேடுற? அக்கா, என் பெல்ட் பாத்தியா? நீ என்ன எல்கேஜி யூகேஜியா படிக்கிற? பெல்ட் எங்க, அது எங்க, இது எங்கன்னு? ஏய், இங்க இருக்குடா. இந்தா. ஏய் கீர்த்தனா, நீ இன்னும் கிளம்பல? இதோ கிளம்பணுமா? சரி, நீ எத்தனை மணி கிளம்புற? எனக்கு டைம் இருக்குமா, அதான் தாத்தா முன்னாடியே போயிட்டாருல. சரி. அம்மாமா, இங்க வாயேன். இன்னைக்கு விடிய காத்தால நான் ஒரு கனவு கண்டேம்மா. நல்ல கனவு தானே? சூப்பர் கனவு. சொல்லு. நீ எப்போது கலர் கனவு கண்டிருக்கியா? ஞாபகம் இல்லடி. நானும் இதுக்கு முன்னாடி கலர் கனவு கண்டிருக்கேனான்னு எனக்கும் ஞாபகம் இல்ல. ஆனா இந்த கனவுல மட்டும் நீ மஞ்சள் கலர்ல பட்டுப்புடவை கட்டிருக்கேம்மா. அப்படியா? நீ மட்டும் இல்ல, கண்மணி, கீர்த்தனா, நான் எல்லாருமே மஞ்சள். நீங்களும் தான் பாட்டி. எல்லாருமே மஞ்சள் கலர்ல புடவை கட்டிக்கிட்டு மொத்தமா ஒரு கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, தண்டபாணி மாமா, அங்கத்தை, பூபதி, தாமரை, நந்தன் அண்ணன் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மா, தாமரை இல்ல ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தாமா. நீ சொல்றதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு இருந்தா. அத்தை அத்தைன்னு பாசமா உங்ககிட்டயே பேசிட்டு இருந்தா. அக்கா, உண்மையிலே சூப்பர் கனவு தான் இது. அது மட்டும் இல்லடா, பூபதி வந்து கண்மணிக்கு பாசமா ஏதோ ஊட்டி விட்டுட்டு இருந்தாருமா. எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தோம். பொங்கல் பொங்கும் போது எல்லாரும் சந்தோஷமா கொலவை போட்டோம். அந்த நேரத்துல தான் திவாகரும் சக்தியும் குடும்பத்தோட வந்தாங்க. சக்திக்கு 2 குழந்தைங்க. திவாகரும் சக்தியும் ஆளாளுக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் குழந்தைய பார்த்து நல்லா கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ பூபதி என்ன சொன்னார் தெரியுமா கண்மணி கிட்ட? அடுத்தது நம்ம முறை, கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொன்னாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்மா. அப்பதான் ஒரு கதவு திறந்தது. அப்பா வந்தாரு. அம்மா, என்னம்மா? மா, இப்படிதான் நீ ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்ட. அப்ப அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் இப்படி அழற? இனிமே நம்ம குடும்பத்துல யாருமே அழக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு. அது வரைக்கும் சைலண்டா பொங்கல் வச்சிட்டு இருந்த அத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடி வந்து உன் பக்கத்துல நின்னுட்டு அப்பா கிட்ட, ஆமாடா, இந்த உலகத்துல உன் பொண்டாட்டி திலகா மாதிரி தங்கமானவ ஒருத்தி இருக்கவே முடியாதுடான்னு சொன்னாங்கம்மா. அந்த நேரத்துல எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஏன் பாட்டி,
விடிய காலையில பாக்குற கனவு பலிக்கும்ல? ஆமாம்மா, பலிக்கும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ பார்த்த கனவும் பலிக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்டா. பலிக்கும் பாட்டி, பலிக்கணும். நான் நடத்தி காட்டுவேன். ஆமா மேகலா, நம்ம குடும்பம் இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீதானம்மா. செழியா, செழியா, அக்கா வாக்கா. என்ன ரெட்டை குழந்தைன்னு சொன்னாங்க, இப்படி வர? வயிறு கூட ஒண்ணு பெருசா இல்லையே. என்னடி வளர்ற? சக்தி வந்துட்டியா? மேகலா இங்க வாயே. சக்திய கனவுல பார்த்தேன்னு சொன்ன பத்தியா? சக்தி வந்து நிக்கிறா பாரு. நீ சொன்ன மாதிரி ரெட்டை குழந்தை பிறந்தாலும் பிறக்கும். என்ன பாட்டி பேசுறீங்க? ஒண்ணு இல்லடா, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி உங்க அக்கா கனவு கண்டாளாம். சரி சரி. செழியா, நீ இன்னும் கிளம்பல? இதோ ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கா? நம்ம இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறோம்டா, மறந்துட்டியா? சரி இரு வரேன். டேய் நில்லுடா. சக்தி, நீ கோர்ட்டுக்கு போக வேண்டாம். அம்மா, அந்த பூபதியை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட போறது இல்ல. அடிச்சேன்னா என்னடி நினைச்சிட்டு போ மனசுல? இப்பதான் மேகலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னா. ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு அவ பேசிட்டு இருக்கிறப்போ நீ என்னடானா கோர்ட்டுக்கு போறேன், கேஸுக்கு போறேன்னு அலையிற. அம்மா, சொல்றேன்னு கோவப்படாத. நம்ம வடிவத்தை, பூபதி, இந்த தாமரை இவங்கெல்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவு தான் காண முடியும். ஆமாண்டி, வடிவத்தை, பூபதி, தாமரை இவங்க பேரோட உன் பெரிய சேர்த்துக்கு ஏன் வயித்துல பிறந்த பொண்ணா நீ? அந்த காலத்துல குழாயடியில தண்ணி பிடிக்கிறப்ப ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தா கூட ஓரமா ஒதுங்குற ஆளுனா, நீ என்னடா சண்டைக்குன்னு அலையிற. அம்மா, அந்த பூபதி நம்ம குடும்பத்துக்கு பண்ண அவமானத்தெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேணா? ஏய், நம்ம குடும்பம் அவமானப்பட்டு யாரையாவது தண்டிக்கணும்னா முதல்ல உன்னை தண்டிக்கணும். ஆமாண்டி, யோசிச்சு பாரு. இந்த குடும்பம் முதல்ல அசிங்கப்பட்டது உன்னால தானே? நீ ஓடி போனதுனால தானே? அந்த விஷயத்தால அவமானப்பட்ட பூபதி இந்த வீட்டோட அடுத்தடுத்து வர அவமானத்துக்கு காரணமாயிட்டான். வெத போட்டவளி நீ தானடி. நீ இதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு கோர்ட்டுக்கு போற? அம்மா, இப்படி நோக்கடிக்கிற மாதிரி பேசி என்னத்தை சாதிக்க போறேன்? ஏய், நான் இவ்வளவு நோகடிக்கிறதுக்காக பேசல, ஆதங்கத்துல தான் பேசுறேன். கண்மணி வாழ்க்கை இந்த கதி ஆயிடுச்சு. இவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா இவ என்னன்னா கோர்ட்டுக்கு போறேன், கேஸ் நடத்துறேன்னு ஆட்டம் போடுறான். கூட செழின வர இழுத்துட்டு போறான். கோர்ட்டுக்கு போறதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் என்னமோ கோயிலுக்கு போற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பயம் இல்லாம. அம்மா, ஏம்மா ஏன் மேல இவ்ளோ கோவப்படுற? ஏய், கோவம் இல்லாம எப்படி இருக்கும்? இந்த வீடும் வேணா உரம் வேணான்னு ஒதுங்கி போனவதானே நீ? திலகா என்ன பேசுற நீ? சும்மா இரு. நீங்க சும்மா இருங்கம்மா. இத பாரு, உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணவனா. ஆனா பெத்த மனசு கேட்கல. அதான் மறுபடியும் உன்னை வீட்டுக்குள்ள விட்ட. நீ என்னன்னா எல்லாத்தையும் மறந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அம்மா, என்னம்மா அது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ தாங்குவாளா? என்ன நான் சொன்னதுல என்னடி தப்பு? அம்மா, நான் ஒன்னும் தப்பு பண்ணதுக்காக இப்படி பண்ணலம்மா. கண்மணியை பாக்குறப்பெல்லாம் என்னால் தானே அவருக்கு இந்த நிலைமைன்னு ஒரு குற்ற உணர்ச்சிதான். அதனால தான் நான் கோர்ட்டுக்கே போறேம்மா. ஏய், அப்படி குற்ற உணர்ச்சியில என்னடி பண்ணிருக்கணும்? நேரா பூபதி வீட்டுக்கு போய் நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு கேட்டுக்கணும். நான் பண்ணதுக்கு என் தங்கச்சியை தண்டிச்சிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கணும். அத விட்டுட்டு எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இத பாருடி, கடைசியா சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா பிரச்சனை எல்லாம் குறைக்கிற வழியா பாரு. இந்த குடும்பத்தோட நிம்மதியை மேற்கொண்டு குலைக்கிற வேலையில வச்சுக்காத. அம்மா, ஓடிங்க இருந்து. அம்மா, அம்மா, ஓடி, ஓடி, ஓடி. சும்மா இருமா. பேச வேண்டாம், போ உள்ள. சக்தி, சக்தி இங்க பாரு. அழாத சக்தி, அழாதம்மா. அழாம எப்படிக்கா இருக்க முடியும்? சக்தி, அம்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. இது பாரு, அம்மா பேசுனதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீ இப்படி கோர்ட்டுக்கெல்லாம் போறது எனக்கு சரின்னு படல. போலக்கா, நான் கோர்ட்டுக்கு எங்கேயும் போல. நம்மள பெத்த அம்மா கிட்ட சொல்லிடு, நான் கோர்ட்டுக்கு போல. போதுமா? நான் போல. சக்தி சக்தி சரி வா, நான் வீட்டுல டிராப் பண்றேன். வேணாடா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நானே போய்க்கிறேன், போ.
சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. நல்லா குழப்பம் இல்லாம கேட்டுக்கு. அவன் இந்த பக்கம் தான் வருவான். Okay. இங்க வந்து தான் ஆட்டோ பிடிப்பா. அவன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக கூடாது. உருட்டி புரட்டி எடுத்துடணும். புரியுதா? போட்டா? டேய் அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. ஒரு வாரம் 10 நாள் பெட்ட விட்டு எந்திரிக்க கூடாது. அவ்வளவுதான். அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு அவ கோர்ட்டுக்கு வர மாட்டான், அதுக்கு நான் பொறுப்புண்ணா. அப்படியே தப்பி தவிர நீ மாட்டிக்கிட்டாலும் என்ன காட்டி கொடுத்துடக்கூடாது. எதாச்சியா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும். நான் பாத்துக்கிறேண்ணா. டேய் இங்க வா. பிளாக் சாரி கட்டிட்டு வரல அவதான். போ. ஓகே. பரிசு கொண்டு போகணும். என்னண்ணா போயிட்டா? போடா போ. ஹலோ சார், நான் தான் பூபதி பேசுறேன். சொல்லுங்க பூபதி, என்ன விஷயம்? அந்த மேட்டரை கரெக்ட் பண்ணிட்டேன். அவ கோர்ட்டுக்கு வரமாட்டா. ஓகே தானே? அப்படியா? வெரி குட். அந்த பொண்ணு மட்டும் கோர்ட்டுக்கு வரலன்னா எக்ஸ்பர்ட்டியா தீர்மானம் பண்ணி கேஸே க்ளோஸ் ஆயிடும். கவலைப்படாதீங்க. அப்படின்னா கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ கோர்ட்டுக்கு வரமாட்டா. சரி சரி வச்சுறேன் சார். ஒழுங்கா போடா. டேய் போறமா போடா. டேய் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? டேய் போறமா போடா. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா?